வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 Hey. Hey. I'm sorry. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது. நீ என் நல்லதுக்கு தானே சொன்ன. நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. I know it's unfair to you too. I'm sorry. பரவாயில்ல. It's okay. You sure? All good. பூமி, இது வரைக்கும் உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க? இல்லை, I mean, சும்மா தான், you know, that's one of those random questions. Okay. ஒரு பாய் ஃப்ரெண்ட்? ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒன்னே ஒன்று. யாருக்கிட்ட கதை விடுற? உண்மையாகவே தான். யூனியில் மீட் பண்ணோம் அண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் வி காட் டுகெதர். ஃபைனல் இயரில் பிரேக்கப் பண்ணிட்டோம். ஏன்? ஏன்னா ஹீ டூ டைம்ட் மீ. ஸோ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ டம்ப்ட் ஹிம். யா. ஆமாம், ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லும் போது நீ ஏன் அவ்வளோ பெரிய ஷாக் ரியாக்ஷன் கொடுத்த? இல்லை, நீ தான் இவ்வளோ அழகாக இருக்கியே, அதான் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்களோன்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் நிறைய காய்ஸை டேட் பண்ணியிருக்கேன், ஆனால் சீரியஸாக எதுவும் போனது கிடையாது எக்ஸப்ட் தட் ஒன். சரி, உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? ஆக்சுவலி நானும் கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரி தான். நிறைய கேர்ள்ஸை டேட் பண்ணியிருக்கேன், ஆனால் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே இருந்ததில்லை. யூனோ, டெக்னிக்லி நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அதை நினச்சி நான் பெருமை பண்ணுமா? யா, பெருமைப்பட்டு தான் பாரு. ஆமாம், உங்கள் அக்கா எப்படி இருக்காங்க? பிரியங்கா. ஏன் திடீர்னு கேட்குற? சும்மா தான். இல்லை, உனக்கே ஒரே ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா அப்போ உங்கள் அக்காவுக்கு எத்தனை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா அவங்க பார்க்குறதுக்கு உன்னை விட கான்சர்வேட்டிவாக இருக்காங்களே, அதான். என் அக்காவை பற்றி கேட்குற கேள்வி அது? ஆக்சுவலி நான் அஸ்வின் காண்டி தான் கேட்குறேன். அஸ்வின்காக? அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தில் அந்த அந்த ஃபோட்டோ இஷ்யூ வந்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோ அனுப்புறதே பிரியங்காவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டில் யாராச்சும் ஒருத்தனா இருக்குமோன்னு அஸ்வின் நினைக்கிறேன். ஸோ அஸ்வின் அக்கா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? அவன் அக்காட்ட கேட்டா, உங்கள் அக்கா தான் என்னமோ சொல்லி மழுப்பிட்டாங்களா, அதனால தான் என்ன உங்ககிட்ட கேட்க சொல்கிறேன். ஸோ அஸ்வின்காக தான் நீங்கள் வந்த, இல்லைன்னா என்னை மீட் பண்ண வந்திருக்க மாட்டேல்ல, அப்படி தானே? நோ பூமி, பூமி இங்கே பாரு. See, I love you.
நமக்குள்ளார நடந்த பிரச்சனையை பேட்சப் பண்ணுறதுக்கு தான் நான் மீட் பண்ண கூப்பிட்டேன். அவங்களோட பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் தான். ஓகே, I missed you like crazy. லுக் நிஷோ, அக்காவுக்கும் ஆஷனுக்கும் எத்தனையோ பிரச்சனை இருக்கும், ஓகே? பட் அதை அவங்களுக்கே சால்வ் பண்ணிக்க தெரியும். நம்ம இதுக்கு தலையிடணும். நம்ம நமக்காக தானே வந்தோம். And just focus on us. Okay, fine. I'm sorry. Thanks. Anyways, நான் இதை உன்கிட்ட கேட்டதா உன் அக்கா கிட்ட சொல்லிடாத. ஓகே. சொல்லு பூமி. ஹலோ அக்கா, பிஸியாக இருக்கியா? சாரி, உன்கிட்ட அர்ஜென்ட்டாக ஒன்று சொல்லணும். ஆஷ்வின் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி விசாரிக்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும்? ஆஷ்வின் நிஷோ கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்காரு. ஸோ நிஷோக்கு வந்து என்கிட்ட கேட்டான். ஆனால் எதுக்கு மற்றவங்க பிரச்சனையில் நம்ம தலையிடணும்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிட்டேன். ஆஷ்வின் கல்யாணத்தும் போது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் தான் அந்த ஃபோட்டோவை அனுப்பி பிரச்சனை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறாரு. ஹலோ அக்கா, ஐ ஓகே? யா, ஐம் ஓகே. சரி, உனக்கு மனசில் யாராவது தோணுதா? யாராக இருக்கும்? தெரியல பூமி. சரி, அப்போ ஆஷ்வின் கிட்ட எதுவும் காட்டிக்காத. நான் சொன்னதா, நிஷோக்கு எதுவும் சொன்னதா? ஓகே, சொல்ல வேணான்னு சொன்னா. சரி. ஏய் அக்கா, ஐஸ்வர்யா ஓகே? யா யா, ஐம் ஃபைன். ஓகே, சரி, நான் வச்சிடுறேன். பாய். ஓகே, பாய். உயிரே உயிரே சஞ்சய், ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை கம்மி. இதுக்கப்புறம் போய் சாப்பிடலாமா? ஏன் பேச்ச மாத்துற? என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை கம்மி. நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் கோர்ஸ்க்கு போனேன்னா இப்போ அதே கம்பெனி இன்னொரு அட்வான்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இது எடுத்தால் பாலியில் மேஸ்காம் கோர்ஸ்க்கு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் என் அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க பணம் தர மாட்டுறாங்க. பையனோட ஆம்பிஷனுக்கு தடையாக இருக்கிற ஒரே அம்மா அவங்கள தான் இருப்பாங்க. ஃபில்ம் மேக்கிங் வேணாம், பேசாமல் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. பிடிக்காத விஷயத்தை எப்படி செய்யுது தம்பி? என்ன பண்ணுறதுன்னே தெரியல கம்மி. ஹே, தப்பாக நினச்சிக்காத. உன்னால் எனக்கு கொஞ்சம் பணம் உதவி செய்ய முடியுமா? கவலைப்படாத, நான் ஹாலிடேஸில் வேலை செஞ்சு திருப்பி தந்துடுறேன். என்ன கம்மி, நான் காசு எடுத்து ஏமாற்றுவேன்னு நினைக்கிறியா? ஆஃப்கோர்ஸ் நாட். நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நீ யோசிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை சஞ்சய். அது நான் என் அம்மா கிட்ட உதவி கேட்டேன், அவங்க உதவி செய்யலை. அதான் உன்கிட்ட வந்தேன். பட் ஐ திங்க் நான் உன் கைண்ட்னஸை ரொம்ப அட்வான்டேஜ் டேக் பண்ண கம்மி. ஐம் சாரி. இனிமேல் சஞ்சய், நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என் வீட்டில் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. அம்மாவும் அப்பாவும் நிறையா பண பிரச்சனையில் இருக்காங்க.
ரொம்ப சீரியஸ் ஆகி இப்போ we had to move to a smaller house. அதனால இப்போ நான் உனக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். I'm so sorry. என்ன செஞ்சு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அது ஒன்றும் இல்லை கம்மி. உன் அம்மா அப்பா இந்த பண பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவாங்க? தெரியல. சரி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், கவலைப்படாத. ஓகே? But I'll try my best to help you. I promise. தேங்க்ஸ் கம்மி. I think there was a lot of skepticism and also a lot of fear in thinking that the kids would have too much fun, that they didn't want that. But then the way that the school is structured right now is that lots of kids are falling through the cracks. And so that's why I still wanted to pursue something. 3 மணி நேரமா எங்கே உட்காந்துருக்க? ஸ்டோர் ரூம் கிளியர் பண்ணுறதானே சொன்னேன். எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? நிம்மதியாக டிவி கூட பார்க்க முடியாதா? அது கூட பெர்மிஷன் கேட்கணுமா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு எங்கே நீ கடுக்கடுன்னு பேசுகிற? யா, நான் தான் எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணேன். நீ ஒன்றுமே பண்ண மாட்டேல. சரி, ஏன் தப்பு தான். ஐம் சாரி, நானே கிளியர் பண்ணிக்கிறேன். ஏய், எங்கே போகிற? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஆச்சு உனக்கு? எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அஸ்வின், நான் உன் கூட சண்டை போட கல்யாணம் பண்ணல. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசு. அதை தான் நானும் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு, உண்மையை சொல்லு. ஆனால் அதை நான் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட எல்லாமே ஓப்பனாக தானே பேசுகிறேன். நீ சொன்ன சரி. உயிரே உயிரே எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேப்பர்ஸ் ஆர் ஆல் ரெடி. சொக்ஸு என்னமா ஐம் ரெடி. அண்ட் அங்கே போயிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன். அங்கே ரிசப்ஷன் கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது. ரிசப்ஷன் கிடைச்சாலும் ஃபோன் அடிக்க டைம் கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது. வேணுமா நான் ஃபோன் அடிக்கலைன்னா ஆத்திரப்படாத. இங்கே பாரு, ராச்சனா சாருக்காக அடி. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஷீ இஸ் கோயிங் டு ஃபாலோ யூ ஃபார் யுவர் கைனி அப்பாயின்மெண்ட். ஓகேயா? என்னமோ இந்த எக்ஸசைஸே உங்கள் தள்ள வச்சு நடத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? என்னம்மா சொல்கிறேன்? 2 கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து போகிறோம். ஓகே, இட்ஸ் நாட் அ சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ நான் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்போ தான் என் கீழே வேலை செய்கிறவனுங்க எல்லாம் ஃபோக்கஸாக இருப்பானுங்க. அங்கே காட்டுற ஃபோக்கஸை இந்த பக்கமும் கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உலகத்துலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் நான் தானே நம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. இங்கே பாரு, இந்த எக்ஸசைஸ் இஸ் 3 வீக்ஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் 1 வாரம் ஆஃப் இன் லீவ். நானும் வீட்டில் தான் இருப்பேன். ஒன்றையும் வெளியே போட மாட்டேன். டீல்? ஸோ 3 வாரம் 2 பொண்ணுங்களை வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறீங்க. என்ன சார், 2 பொண்ணுங்களா? அது எப்படி? இட்ஸ் அ பேபி கேர்ள். பேபி கேர்ள் சொல்லவே இல்லை பத்தியா? எப்போ தெரியும்? 2 days ago. நீங்கள் தான் வீட்டில் இருக்கிறதே இல்லையே. வேலை வேலை வேலை, அப்போ எப்படி சொல்கிறது? ஐயோ, பேபி கேர்ள். ஐயோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் போகிறது இல்லை தானே? அது எப்போ முடியும்? கிளம்புங்க கிளம்புங்க, கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. ஏய், கோவம் இருக்கியா? வேலைக்கு தானே போகிறேன். ப்ளீஸ் சிரிச்சுட்டு அனுப்பலாம்ல? உங்கள் வேலைக்கே போங்க, திரும்பி வராதீங்க. நான் செய்வா எவ்ரிடே ஃபோன் அடிக்கிறேன். எவ்ரிடே? என்னமோ டைம் கிடைக்குமா தெரியாது, சிக்னல் கிடைக்குமா தெரியாதுன்னு சொன்னீங்க. அது அப்போ. இப்போ பேபி கேர்ள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
How can I not call? ஸோ பேபி கேர்ள்காக அடிப்பீங்க, ஒய்ஃப் மேலே உள்ள பாசத்தில் இல்லை. ஸோ அன்ஃபேர். Yes, சொல்லு. Haven't I not been loving to you? இங்கே பாரு, இதுக்கப்புறம் பி கேர்ஃபுல், கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத, அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அன்டில் ஐ கம் பேக். சீக்கிரம் வந்துடுவேன், ஓகே? ஓகே. இங்கே நான் என் வாலெட்டை உள்ளே பேக் பண்ணிட்டேனா? ஓ தேங்க்யூ. சரி, உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன். கடையில் என்ன வாங்க போகிறீங்க? கரடி, புலி, சிங்கம்? இல்லைம்மா, லாஸ்ட் 2 days you got shopping. I'll buy for you. என்ன வேணும்னு சொல்லி. ஒன்றும் வேணாம், நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. யூ டேக் கேர். அண்ட் மறந்துடாதீங்க, உங்களுக்காக 2 பொண்ணுங்க காத்துட்டு இருக்காங்க. அம்மா, நான் சார் கூட போகிறேன், அவர் என்னை பார்த்துக்க மாட்டாரு. டோன்ட் வரி, I'll see you in 3 weeks. Bye. I love you. என்ன பூமிகா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? சும்மா அப்படி இதெல்லாம் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னாச்சு? என்னால் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேணும், நடந்தது எதுக்குமே என்ன காரணம் இல்லை. சும்மா கண்டதை நினச்சிக்கிட்டு இருக்காது. நான் மட்டும் இங்கே தங்காமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் நல்லவர், எனக்கு உதவி செய்ய முன் வந்தீங்க. ஆனால் எனக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நினச்சி பார்த்துருக்கணும். வீரா போனதுக்கப்புறம் எனக்கு யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் தான் பக்கத்துணையாக இருந்தீங்க. அதனாலேயும் என்னமோ நான் உங்ககிட்ட சாய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு குடும்பம் இல்லாத குறைய நீங்கள் தீர்த்து வச்சுருக்கீங்க. அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதுக்கு ஏற்ற சந்தோஷம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.